ஃப்ரிட்ஜில் பால் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப தலைவலிக்கு. ஒரு டீயை போட்டு குடிப்போம். இந்த ஊர்ல எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. துணியை கூட கைட்டு துவைக்கவே வேண்டாம் போல, எல்லாம் வாஷிங் மிஷின் தான். ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரா இருக்கும், போய் பார்ப்போம். இப்பதான் கொஞ்ச நேரம் போன்ல சார்ஜ் போடுவோம், சார்ஜ் போட்டேன். அதுக்குள்ள யார் ஃபோன் பண்றா? அட அம்மா, நானே ஃபோன் பண்ணி பேசுவோம்னு நினைச்சேன். அம்மாவே ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி பேசலாம். ஹலோ. அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? கார்த்திகா எப்படி இருக்கா? மேனகா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும் பூஜா. இந்த கார்த்திகா உங்ககிட்ட பேசணும்னா பேசுறியா? கொடுங்கம்மா. என்ன கார்த்திகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அக்கா, நான் வீட்டுக்கு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நம்ம வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதை விட உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. நானும் தான் கார்த்திகா. நம்ம வீட்டையும் உங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். கார்த்திகா, போன அம்மா கிட்ட கொடு. அக்கா, இந்த அம்மா உங்ககிட்ட பேசுறாங்க, நான் கொடுக்கேன். குடு. இந்தாங்கம்மா. பூஜா, சொல்லுங்கம்மா. நம்ம வீட்ல இருந்து யாருமே இந்த மாதிரி தனியா போய் எங்கேயுமே தங்கினது இல்ல. அதனாலதான் உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, கார்த்திகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா நடையா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கே நேரம் சரியா போகுது. வீட்ல எல்லாமே போட்டபடியாவே இருக்கு. வீட்டுக்கும் போகணும் சீக்கிரமா. நானும் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேம்மா. நான் பக்கத்துல இருந்தேன்னா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காதுல. ஆபீஸ்ல என்னதான் இவ்வளவு பெரிய வீடு கொடுத்தாலுமே நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி சந்தோஷம் இங்க இல்லம்மா. அக்கா, பேசாம ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு வாக்கா. பாத்தியா, உன் தங்கச்சி என்ன சொல்றான்னு கேட்டுச்சா? கேட்டுச்சுமா, கேட்டுச்சு. ஏடி, நானே வேலைக்கு சேர்ந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் லீவுன்னு கேட்டேன்னா அவ்வளவுதான். பிறகு என் கூட வேலை பார்க்குறவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, முதல்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளை 2 நாளையில லீவ் கேக்குது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்கள என்னை கலாய்ச்சிருவாங்க. சரிம்மா, சரி, நான் அப்புறமா பேசுறேன். வச்சுட்டா? அக்காவுக்கு பாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. நீ சொன்னது உங்க அக்காவுக்கே கேட்டுருச்சு. சரிம்மா, அப்ப நான் போனை வைக்கிறேன். அப்புறமா கால் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, போய் வேலையை பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள போன் அடிக்கி? மறுபடியும் அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துருப்பாங்க. அதை சொல்றதுக்காண்டி தான் கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன, இனி மறந்துட்டியா? பூஜா, நான் தான் உன் சித்தி பேசுறேம்மா. உன் சித்தி சில்பா. சித்தியா? நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? பூஜா, எதுக்கு இப்போ இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கார்த்திகாவை பார்த்துட்டு வந்தேன். இப்ப இத சொல்றதுக்கு தான் எனக்கு கால் பண்ணீங்களா? அட, அது மட்டும் இல்ல, உனக்கு என்னமோ வேலை கிடைச்சிருக்காமே. பாத்தியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ வாட்ட ஊருக்கு கிளம்பி போயிருக்க. வேலை கிடைச்சதே என்கிட்ட தான் சொல்லல. உங்க அப்பா கிட்டயா சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னை பெத்தவர் தானே. ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ வாட்ட கிளம்பி போயிருக்க. என்னதான் நம்ம எல்லாம் சண்டை போட்டாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ வாட்ட கிளம்பி போயிருக்க. ஆமா, நீ எங்க போயிருக்க? என்ன கம்பெனி? இப்ப நீ எங்க தங்கி இருக்க? எதையுமே இத சொல்ல மாட்டிக்க. சொல்லு, எங்க இருக்கன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தனியா போயிருக்க. நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நீ போயிருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியல. நாளை பின்ன எது ஒண்ணுனாலும் நாங்க தானே கஷ்டப்படணும். ஆமா, நீ இப்ப எங்க இருக்கிற? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறேன். சொல்லு. இதுக்கு பேர் ஒன்னும் அக்கறை கிடையாது. நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன்னு என்னை வேவு பாக்கிறதுக்காண்டி தானே கேக்குறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தனியா இருக்கியே, அந்த அக்கறையில தான் நான் கேட்டேன். நீ என்ன என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்க டிராமா நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, பாவம் பார்த்து போன் பண்ணா நீ என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா? நீ மட்டுமா இப்படி பேசுற? உடம்பு முடியலையே, அவளை ஆஸ்பத்திரியில போய் பார்க்க போலான்னு போனா உங்க அம்மாக்காரி இதுக்கு மேல பேசுறா. அப்படி 2-3 நாளையில காணாத என்ன தெரிய கண்டுட்டிய. இப்படி கோவம் வருது ஆத்தாளுக்கு மகளுக்கும். இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, ஜென்மத்துக்கும் நீ எங்க மேல பாசமாவே இருக்க மாட்ட. என்னமோ பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. நான் இப்போ எங்க இருக்கேன், என்ன பண்றேங்கிறது உனக்கு தெரியணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. மரியாதையா போனை வை. ஏய் பூஜா, வேலை கிடைச்சிச்சுன்னு ரொம்ப ஓவரா ஆடாத. நாளைக்கு ரோட்ல நிக்கும் போது தெரியும்டி உங்களுக்கு. இங்க பாரு, உன் மனசுக்குள்ள எதையாவது வச்சுக்கிட்டு தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு அலையாத. நான் அங்க இல்லாத நேரத்துல என் தங்கச்சிங்களையும் என் அம்மாவையும் நீ ஏதாவது பண்ண, அப்போ நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவங்களெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண
இதுக்கப்புறம் நீங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் இருக்கவே இருக்காது. ஏய் நீ இப்ப என்ன சொல்ற? நீ பேசுறத பார்த்தா திரும்பவும் எங்க வீட்டு மேல கை வைக்க போற மாதிரி தெரியுது. என்ன பண்ண போற? கையிலடி காலையே வைக்க போறேன். நீங்க இங்க இருந்ததுக்கு தடமே இல்லாத மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. என்கிட்டயா நீ திமிரா பேசுற? நடு ரோட்ல நிப்பாட்டி உங்களை நான் அலைய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. நீ ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா அந்த நினைச்சு வருத்தப்படுவ பூஜா. இந்த சில்பாவை பகச்சுக்கிட்டது ஏன் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவ. பூஜா, இப்போ நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உங்க சித்தி ஷில்பா கிட்ட தானே? அது எதுக்கு உனக்கு? நான் யார்கிட்டயோ பேசிட்டு போறேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? இந்த வீட்டுக்குள்ள பாத்துக்க கூடாது, பேசிக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? என் விஷயத்துல நீ தலையிடாத. இங்க பாரு பூஜா, நான் உனக்கு நல்லது பண்றதுக்காண்டி தான் கேட்டேன். எப்பா சாமி, நீ வந்ததுல இருந்து தான்ப்பா எனக்கு நிம்மதி எல்லாம் போச்சு. அந்த ஷில்பாக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். கோவப்படாத பூஜா, நீ இப்போ போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுவேன். இது எங்க குடும்ப பிரச்சனை, இத நான் பாத்துக்கறேன். நீ எதுலயும் தலையிடாத. இங்க பாரு பூஜா, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லு, கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நீ மட்டும்தான். தயவு செஞ்சு இங்க இருந்து போனாலே நான் நிம்மதியா இருப்பேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாத. நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். இங்க இருந்து போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மா கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை பத்தி எங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஷில்பா ஹாஸ்பிடல் போய் என்ன பேசலான்னு தெரியல. முதல்ல இத பத்தி அம்மா கிட்ட கேட்போம். என்ன பூஜா இப்பதானே பேசிட்டு வச்சா, அதுக்குள்ள மறுபடியும் ஃபோன் பண்றா? என்னவா இருக்கும் கேப்போம். சொல்லு பூஜா. அம்மா, இப்ப நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான்மா இருக்கேன். தங்கச்சிங்க கூட இருக்காங்களா? இல்ல பூஜா, நான் ரிசப்ஷன்ல தான் இருக்கேன். சொல்லுமா. தங்கச்சிங்க மாடியில இருக்காங்க. சரிம்மா, நல்லதா போச்சு. அம்மா, ஷில்பா அங்க வந்தாலாமா? ஆமா ஆமா, வந்தா. அம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? வந்தவா எதுவும் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலா? வந்தவா உன்னைய பத்தியே கேட்டுட்டே இருந்தா. அதனாலதான் நம்ம மேனகா ரொம்ப கோவப்பட்டு அவளை நல்லா திட்டி விட்டுட்டா. இங்க வராத போயிடுன்னு. அவ எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாள்ல. நீங்க 4 காசு கூட பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நம்ம கீழ்த்தனமா பேசுவாள்ல. சரி, அவன் முன்னாடி நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லுவோங்கக்காண்டி என் மகா சம்பாதிக்க போயிட்டா, கை நிறைய சம்பாதிக்கிறா, அவளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் என்னோட பெருமைய சொன்னேன். ஐயோ எம்மா, அதுக்கு அவ வந்தவா சும்மா இல்லாம வயிற்றுச்சல்ல, நீங்க நாளைக்கு நடு ரோட்ல தாண்டி நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. எம்மா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஏமா அப்பத போன் பண்ணப்ப ஒரு வார்த்தை சொல்லல? அவ இந்த மாதிரி பேசுறது என்ன புதுசா என்ன? அதனாலதான் இத பத்தி நான் பெருசா எடுத்துக்கல. அவ எப்பயும் போல குலைச்சிட்டு போறான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இத சொல்லி நீ கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவ. அதனாலதான் சொல்லல. நீ இப்படி சொல்றமா? ஆனா அவ எனக்கே போன் பண்ணி சொல்றா, நீங்க நாளைக்கு நடுத்தருல நிக்க போறீங்கன்னு எனக்கே கால் பண்ணி சொல்றாமா. அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. அவ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தாம்மா பேசுறா. போன் நம்பர் அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை நீங்க யாரும் என் நம்பர் கொடுத்தீங்களா என்னன்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன பூஜா, அவளுக்கு போய் உன் நம்பர் எப்படிமா நாங்க கொடுப்போம்? நாங்க யாருமே கொடுக்கல பூஜா. அம்மா, அவ பேசுறதே சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா. ஐயோ கடவுளே, பிரச்சனைக்கு மேல ஏன் தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சோம். அதுக்குள்ள இந்த ஷில்பா 7 இழுத்து விட்டுருவா போல. என்ன பிரச்சனைனே தெரியல பூஜா. எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. அம்மா, பயப்படாதீங்கம்மா. அவ ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் என்கிட்ட பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நம்ம யாரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வீட காலி பண்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேம்மா. அம்மா, எதுக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்கம்மா. இன்னைக்கு நைட்டு நீங்களும் மேனகா வீட்டுல தங்குங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுல தங்குறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. பூஜா, நீ சொல்றதை கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. கார்த்திகா இப்படி தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போக முடியும்? அம்மா, அதான் லட்சுமி அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கார்த்தியா கூட இருப்பாங்க. நீங்களும் மேனகாவும் நைட்டு வீட்டுல தங்குங்க. சரி பூஜா, நீ சொல்றபடியே நாங்க பண்றோம். சரிம்மா, எதுக்கும் பதட்டப்படாதீங்க. சரியா? நான் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்றேன். சரிம்மா, வச்சிடுறேன். சரி பூஜா. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து என் குடும்பத்தையும் நடு ரோட்டு கொண்டு வரதுக்கு இந்த ஷில்பா இவ்வளவு பெரிய